பூ இதெல்லாம் போட்டிருந்தது. நாங்கள் இதோட அப்படியே போயிட்டு என்ன பூந்தோட்டம் பார்க்க வந்தா இப்படி வாகனங்கள் தோட்டத்துக்குள்ள அது என்ன ஒரு விதமான வாகனங்கள் எல்லாம். ஹாய் ஹலோ வணக்கம் அன்புறவுகளே. நாங்கள் இன்றைக்கு எங்கே வந்திருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நெதர்லாந்தில் இருக்கிற துளிர் தோட்டத்துக்கு வந்திருக்கோம். அதாவது வந்து இந்த பூக்கள் எல்லாம் இந்த சீசனில் தான் நல்ல வடிவாக பூத்து அப்படியே சும்மா பரவலாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நாங்கள் அந்த இடத்துல நான் என் அம்மாவோட கூட்டி கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ இந்த இடத்த நான் சுற்றி பார்த்து இன்றைக்கி நெதர்லாந்தில் எப்படி இருக்குது, இந்த இடம் எப்படி இருக்குன்றதை நாங்கள் இந்த வீடியோ மூலமாக போய் பார்ப்போம். வாங்க என்னோட சேர்ந்து பார்ப்போம். ஓகே அம்மா, நாங்கள் அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்களா, இது இங்கே தான் அந்த பூ இதெல்லாம் இருக்குது. உள்ளே போய் பார்ப்போம். நீங்க என்ன பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறீங்களா? பாட்டுக்கு டான்ஸ் ஆடலாம். இது பப்ளிக்கா இருக்குது. இது எந்த இடமாண்டாமா? இது எந்த நாட்டு கொடி சொல்லுங்க பாப்போம். எந்த நாட்டு கொடி? இதுதான் நெதர்லாந்து, கொலன்னு சொல்லுவாங்க. அது இதுதான். அப்ப இன்னொரு நாட்டுக்கு என்ன கூட்டி கொண்டு வந்துட்டீங்க. எப்படி இருக்கு உங்களுக்கு இங்க பார்க்க அந்த மாதிரி இருக்கு. சந்தோஷமா இருக்கு. பூ செடிகளை ஆட்கள் இடங்களை எல்லாம் பார்க்க அப்படி ஒரு இப்படியான இடத்துக்கெல்லாம் நான் வருவேனா, இப்படி வர வச்சுட்டீங்க. சந்தோஷம். சரி, உள்ளே எல்லாம் போய் பார்ப்போம். சுத்தி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போமா இந்த இடத்துல. சரியான சரம் பாத்தீங்களா? இந்த டைம் மட்டும் தானம்மா இந்த சீசனுக்கு பூ பூக்கும். ஜெர்மனுக்கு வருவோம் வந்துட்டேன். இப்ப வேறொரு நாட்டுக்கும் இந்த புள்ள கூட்டி கொண்டு வந்திருக்கீங்க. சந்தோஷமா இருக்குது. இந்த நேரம் வாகனம் வந்தபடியே இருக்கு. அவ்வளோத்துக்கு இது நாங்க இப்ப டைமை புக் பண்ணியாச்சு. நாங்க ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணணும். ஏனெண்டா நாங்க டிக்கெட் வாங்குறதுக்கு வந்து நேரத்துக்கு புக் பண்ணியிருக்கணும். நாங்கள் வந்த உடனே புக் பண்ணால ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே நெதர்லாந்தில் 1:30 மணி டைம். ஸோ நாங்கள் 2 மணி வரையும் வெயிட் பண்ணணும். பார்ப்போம் இன்றைக்கி எப்படி உள்ளே இருக்குதுன்னு சொல்லி. இந்த இடத்துல ஆட்கள் வந்து கொண்டே இருக்கிறாங்க. ஏன்னா இந்த கனநாளை இப்போ நல்ல வெதர் வந்திருக்கு. காருக்குள்ளே சூரியன் உதிக்குது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ வெளியில் வெக்கைக்கு வந்து நிற்கவே நல்ல ஒரு இதாக இருக்குது. ஆச்சு உள்ள நம்ம ஆன்லைனில் புக் பண்ண டிக்கெட் எல்லாம் வாங்கி என்ட்ரன்ஸ் ஆகிடாச்சு. உள்ள அவங்க ஒவ்வொரு ஃப்ளவர்ஸுக்குரிய டீட்டெயில்ஸை வந்து போட்டிருக்கிறாங்க. எல்லாம் உள்ள எல்லா மக்களும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. டிஃப்ரெண்ட்டான பிளேஸுகள் எல்லாம் இருக்குது உள்ளுக்குள்ள பார்க்குறதுக்கு. டெக்டரை கொண்டு வந்து நடுவில் விட்டுருக்காங்க. வேறு இருக்கீங்களா? இது சும்மா பார்க்கறதுக்காக வச்சிருக்காங்க. பார்வைக்காகயா? உள்ளுக்குள்ள அறுவடை செய்கிற மெஷின்ல இருந்து எல்லாம் வச்சிருக்காங்க. ஒரு வடிவுக்கு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படிங்க இருக்கா? என்ன இடம்? டிராக்டர்ல ஏறுறதுக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் வரணும். நாங்கள் இல்லை, சின்ன பிள்ளைகளுக்காக சும்மா கண்காட்சிக்காக வச்சிருக்காங்களா பிள்ளைகளுக்கு? சொல்லுங்க, என்ன இது? என்ன தம்பி வாகனம் எல்லாம் வச்சிருக்காங்க? இது வந்து இது இதுக்காக வச்சிருக்காங்க. பிள்ளைகள் விளையாட்டு பொழுதுபோக்குக்காக. பூத்தோட்டத்துக்குள்ள அது என்ன ஒரு விதமான வாகனங்கள் எல்லாம் இந்த அங்காலையும் வச்சிருக்கிறாங்களே. ஏத்துங்க அவர் ஏறுங்க. எப்படிங்க வீடியோ இருக்கு சரி இருக்கு. என்ன இங்க பார்த்து ஓடணும் இல்லை, அதுக்கு தான் ஏற வந்த நீங்க பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்கு? என்ன பூந்தோட்டம் பார்க்க வந்தா இப்படி வாகனங்கள் பிள்ளைகள் இந்த பெரிய டிராக்டர்கள் மாதிரி பெரிய வாகனம் எல்லாம் இருக்கு. ஏன் இதெல்லாம் வச்சிருக்கிறாங்க இப்படி எல்லாம்? இது வந்தம்மா எல்லாம் அவங்களோட அந்த என்ன சொல்றது, இந்த தோட்டத்துக்கு செய்யறதுக்காக பாருங்க, வெள்ளாம செய்யற மாதிரி மண்ணுகள் மிஷின்கள் அதுகள் எல்லாம் வச்சிருக்காங்க ஒரு வடிவுக்காக.
பார்க்கக்குள்ள ஆக்கள் வந்து பார்ப்பாங்க. இப்படி வெள்ளாம செய்யற ஆ, மிஷின்களே ஆ, இதெல்லாம் அந்த இதுன்ற வேலைக்கு ஏற்ற மாதிரி சும்மா பார்க்கறதுக்கு வடிவுக்கு இருக்குந்தாங்க, வடிவுக்காக வச்சிருக்காங்க. உங்களுக்கு பார்க்க எப்படி இருக்கு? இப்படி பூவெல்லாம் அங்க இருக்கு அங்க நாங்க கண்டதுல எப்படி பூவெல்லாம் ஆனா இந்த பார்க்கக்குள்ள பூவெல்லாம் அந்த பார்க்கக்குள்ள ஒரு கடலாசி பூ மாதிரி இருக்கு. ஆனா பார்க்கக்குள்ள அது கடலாசி இல்ல, உண்மையான இயற்கையான பூ, ஒரிஜினல் பூ. ஒரிஜினல் பூ. ஆனா தூரத்துல இருந்து பார்க்கக்குள்ள சும்மா இந்த பாருங்க, இந்த இது வெள்ளம் இது செய்யறது போட்டிருக்காங்க வீடியோல. அந்த அப்படி செய்யறது அப்படி செஞ்ச அந்த வீடியோல போட்டிருக்காங்க. வடிவா இருக்கு. இத பாத்தீங்களா, எவ்வளவு பெரிய லொரியை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அப்ப இதெல்லாம் வேலை செய்யற நல்ல வாகனமா தானே இருக்கு. இல்ல, இது சிலதுகள் வந்து கொஞ்சம் பழுதானதை வடிவுக்கு வச்சிருக்காங்க. இப்படியான வாகனங்கள் எல்லாம் தேவை வச்சிருக்காங்களோ வேலைக்கு. வடிவுக்கு சும்மா பாக்குறதுக்கு நல்லா இருக்கும், அதுக்காக. வாவ், சூப்பர். என்னடா தம்பி இப்படி வடிவா இருக்குதுன்னு. அது அழகா இருக்கு. சீசன் இதுதான். நல்லா இருக்கு. வெயில இருக்கிறபடியா காஞ்சி போயிருக்கு. பேண்ட் வாத்தியக்குள்ள ஏதோ நடக்குது அந்த மாதிரி இருக்கு. படங்கள்ல பாக்குற மாதிரி இது இருக்கிற பார்க்கக்குள்ள அதான் இந்த படங்கள்ல வர விஜய் நடிச்ச படங்கள்ல இங்கதான் இந்த இடம் இல்ல, இந்த மாதிரி பக்கத்துல இருக்கு. நீங்க வர்றதால நான் வர்றதால இதை பாக்குறேன். பாத்தீங்களா, பெங்கால வந்து இந்த பூ கொஞ்சம் வாடி கொண்டு வருது இந்த வெயிலுக்கு. அந்த இதுக்கு ஏத்த மாதிரி ஒரு டைமுக்கு ஏத்த, இப்ப இந்த வெயிலுக்கு அந்த சீசனுக்கு அங்கால இருக்க பூக்கள் இதெல்லாம் கொஞ்சம் வாடுது. வாட டக்குன்னு என்ன செய்வாங்க, கிண்டி எடுத்து போட்டு அடுத்து வைப்பாங்க. இப்போ இந்த மாசத்தோட சரி, இந்த மாசம் கூட இதழ்களை பார்த்த கூட வெங்காயத்தாள் மாதிரி இருக்குன்னு. வெங்காயத்தாள் மாதிரி இந்த இதழ்கள் எல்லாம் பார்க்கல ஒரு வெங்காயத்தாள் இதழ், பெரிய வெங்காயத்தாள் இதழ் மாதிரி இருக்கு பார்க்கல. நீங்க சொல்ற மாதிரி தான் இருக்கு பார்க்க. ஒரு வித்தியாசமான ஒரு விதமான கலரான பூக்கள் அங்கால பாத்தீங்களா, அப்படி என்ன வடிவா இருக்குன்னு பார்க்க ஒரு அழகா இருக்கு.